வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அருண் வந்து வெளிய போன உடனே ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்டின்ற மாரி எல்லார்ட்டயும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரோட பதில் என்ன அப்டின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் வெளிய போறோம் வீட்ட விட்டு. அப்போ நம்ம கார் வந்து வெளிய போது. டிராஃபிக் சவுண்ட்லாம் கேட்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்தீங்கன்னா, வெளிய போன உடனே கார் எடுத்து இந்த ஹோட்டலுக்கு உட்றா! கீ ரோஸ்ட்ட சாப்ட்டு நான் வந்து செமையா ரசிச்சு சாப்பிட போறேன் அப்டின்ற மாரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் வெளிய போய் வீட்டுக்கு கூட இல்ல. டைரக்ட்டா ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த கீ ரோஸ்ட்ட சாப்பிடணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. மட்டன் சுக்கா இல்லன்னா சிக்கன் சுக்கா அப்டின்ற மாரி ஏதாவது ஒண்ணு போட்டு நான் சாப்பிடணும். கீ ரோஸ்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ எல்லாரோட கிரேவிங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுட்ல தான் இருக்கு. அதனால அவங்க அத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்டின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சத்யா. நான் வெளிய போனதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் வந்து என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்டின்ற மாரி சத்யா வந்து சொல்றாரு. ஏன்னா சத்யா வந்து வீட்டுக்குள்ள அவருக்கான பங்கு வர்றப்ப அது கம்மியா அவருக்கு இருக்கு அப்டின்றத அவர் ஃபீல் பண்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, அதனால அவரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெளிய போனோனே கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுட் கிரேவிங்ல தான் இருக்காங்க அப்டின்றத அவரும் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அருண் வந்து சொல்றாரு, "நான் வந்து வெளிய போனோனே அந்த டீ கடைக்கு போடு வண்டிய" அப்டின்ற மாரி சொல்லி போய் ஒரு நல்ல ஒரு டீ அடிச்சுட்டு போவேன் அப்டின்ற மாரி அருணும் வந்து சொல்றாரு. ஈவன் ரஞ்சித் சாரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி தெரியும். அவரு எப்ப பார்த்தாலும் கப்ப வச்சு தான் திரிவாரு. அவரும் வந்து டீ தான் வந்து குடிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு வெளிய போனதுக்கப்புறம் அப்டின்ற மாரி அவரும் வந்து சொல்றாரு. ஸோ தட் எல்லாரோட கிரேவிங் வந்து ஃபுட்ல தான் இருக்கு அப்டின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் எவ்வளோ உள்ள ஃபுட் இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அந்த கேம் விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில அவங்கள பாராட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் அவங்கள இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உள்ள நம்ம கேம் விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க அவங்களுக்கு ஃபேவரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.